வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நாளைக்கு நடக்க போகிற கேரளா லாட்ரிக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு, நம்ம வந்து கொடுத்த கெஸ்ஸிங்கும் இன்றைக்கி வந்து ரிசல்ட்டும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்காக பார்த்துட்டு போகலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெஸ் பண்ணது வந்து 34, அதாவது 34 வந்து பிசியில் வரும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு நல்ல நம்பரு. ஏன்னா சி போர்டில் வந்து 4 அப்படின்ற நம்பர் வந்து இது வரைக்குமே வந்து ஒரு 4 நம்பர், அதாவது 34 மட்டும்தான் பேலன்ஸு, அதாவது 94, 44, 84. ஸோ 34 மட்டும்தான் பெண்டிங்கு. ஸோ அது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வரல. ஸோ என்றைக்காவது வந்து இந்த மந்தில் கண்டிப்பாக வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து போன மாதம் பிப்ரவரி வந்து 5 சி போர்டில் வச்சு வந்து 4 நம்பரை கொடுத்தனோ, அதே மாதிரி இந்த மாதமும் 4 வந்து சி போர்டில் வச்சு 94, 44, 84, 34 அப்படின்ற நம்பர் வந்து வரும்னு சொல்லி நம்ம வந்து கெஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதை வழி தான் வந்து நம்ம நேற்று வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். நான் வந்து வேறு இன்றைக்கி வந்து 697 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான கேம் வந்து பிடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம வந்து கெஸ் பண்ண போகிறோம். அதாவது நாளைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டில் பாருங்கள், நாளைக்கான ஒரு பிசியில் வந்து 6 அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி அப்படி தான் வந்திருக்கும். அந்த பாருங்கள் 46, இங்கே ஒரு 46, அதோட பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 96 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இங்கே வேறு இந்த வீக்லி சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து சி போர்டில் 6 நம்பர் வந்து 2 வாட்டி தான் வந்திருக்கு. அதாவது 46, அதோட பார்த்திங்கன்னா 96. இந்த 46 அப்படின்னு கொடுத்த உடனே நீங்கள் ஒரு வாரம் விட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதோட இந்த 46க்கு வந்து அதோட பவர் நம்பர் வந்து 46க்கோட பவர் நம்பர் வந்து இங்கே பாருங்கள் 46, அதோட பவர் நம்பர் அப்படியே பாருங்கள் 9, 1. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து அதோட இங்கே பாருங்கள் 46 இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே 46, அது கீழே வந்து 19. அதாவது அதோட பவர் நம்பர் 46ஓட பவர் நம்பர் வந்து 91. அதை ஸ்வாப் பண்ணி 19 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அதுக்கு கீழே பாருங்கள், அந்த வீக்கில் அதோட வந்து 96 அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு. அது எப்படி வந்து இவங்க 46 கொடுத்தோடனே ஒரு வாரம் விட்டு 19 அப்படின்னு கொடுத்தானோ, அதே மாதிரி இந்த வாரமும், அதாவது நாளைக்கு டியூஸ்டே வந்து வரதுக்கு அந்த 96ன்றதை வந்து ஸ்வாப் பண்ணி அதோட 96ஓட பவர் நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4, 1. அதை ஸ்வாப் பண்ணி நாளைக்கு பிசியில் 14 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த 6 சி போர்டில் 6ன்ற நம்பர் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி தான் வருது. அப்படி அந்த ஒரு வாட்டி 2 வாட்டி வரும்போது அது ஒரு வாரம் விட்டு அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா அதோட பவர் நம்பரை தான் வந்து கொடுக்குறான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்து டியூஸ்டே வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து போன வாரத்துக்கு முந்தான வாரம் வந்து பிசியில் 96 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ 96ஓட பவர் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 41. அதை வந்து ஸ்வாப் பண்ணி வந்து 14 அப்படின்னு சொல்லி நாளைக்கு பிசியில் 14 அப்படின்ற நம்பர் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிசியில் 14 அப்படின்ற நம்பர் வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு. ஏன்னா வந்து சி போர்டில் 6 அப்படின்ற வரதுனால எப்போல்லாம் 6 அப்படின்னு வருதோ அதோட பவர் நம்பர் தான் ஸ்வாப் பண்ணி நம்ம வந்து பிசியில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி நாளைக்கு பிசியில் 14 அப்படின்ற நம்பர் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிசியில் அப்படி 14 அப்படின்னு அடிக்கிறான் அப்படின்னா ஸோ ஏ போர்டு என்னவா வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன லாஜிக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து ஒரு சின்ன லாஜிக் வச்சு தான் வரப்போகுது. அதாவது மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி சார்ட்டில் வந்து இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் வந்து அவன் ஏபியில் எடுக்கிறான் அப்படின்னா அதை வந்து பிசிலையும் கொடுத்துறான், ஏசிலையும் கொடுத்துறான். அதாவது இப்போ எப்படி வந்து ஒரு 84, அதாவது மார்ச் 6ஆம் தேதி பாருங்கள், ஒரு 84 வந்து ஏபிலையும் கொடுத்துட்டான், பிசிலையும் கொடுத்துட்டான். அதே மாதிரி பிசியில் ஒரு 84, ஏசியில் ஒரு 84, ஏபிலையும் ஒரு 84. அதாவது ஏபி, ஏசி, அடுத்தது பிசி. ஓகேங்களா? ஸோ 84ன்றதை வந்து எல்லாத்துலேயுமே வந்து அவன் வந்து கொடுத்துட்டான். ஸோ அதே மாதிரி அவன் வந்து நாளைக்கு ஒரு போன மாதம் வந்து 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா 940. 940 அப்படின்ற நம்பரை வந்து அவன் எப்படிலாம் கொடுத்துருக்கான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு 23ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 23ஆம் தேதி வந்து ஒரு 94 கொடுத்துருக்கான்.
அதோட வந்து ஒரு 12 நாள் கழித்து திருப்பி பாருங்கள் 94 வந்து ஏபி போர்டு, அதாவது மார்ச் 4ஆம் தேதி ஒரு 12 நாள் இங்கே பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்கான். அதோட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, அதாவது மார்ச் 4ஆம் தேதி தான் வந்து இங்கே வந்து ஏபியில் 94 கொடுத்துருக்கான். அடுத்தது வந்து பிசியில் வந்து ஒரு 94 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி ஒரு 12 நாள் பாருங்கள், மார்ச் 4ஆம் தேதி வந்திருக்கா. ஸோ அடுத்தது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 12 நாள் விட்டு நாளைக்கு ஏசியில் வந்து ஒரு 94 அப்படின்னு நம்பர் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த லாஜிக் வந்து எப்படியா அந்த ஏபியில் கொடுக்குறான் அப்படின்னா அடுத்தது பிசி, அடுத்தது ஏசி அப்படின்ற நம்பர் வந்து அடுத்தடுத்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு நல்ல பேட்டர்னு. நம்ம ஏற்கனவே வந்து பிசியில் வந்து 14 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா. ஸோ அப்படி நம்ம கெஸ் பண்ணும்போது அதாவது சி போர்டில் வந்து 4 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த பேட்டர்னில் கெஸ் பண்ணும்போது 94, அதாவது ஏசி போர்டு வந்து நம்ம 94 அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணுறோம். ஸோ அப்படியுமே இப்போ பார்த்தீங்கன்னா சி போர்டில் 4 அப்படின்ற நம்பர் வந்து கரெக்டாக வந்து பாஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து 914 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கெஸ்ஸிங் நம்பரை வந்து நான் கொடுக்குறேன். இது ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லா மந்த்துமே வந்து ஒரு நம்பர் வந்து அவன் கரெக்டாக வந்து ஏபியில் பிசியில் ஏசியில் அப்படின்னு சொல்லி அவன் 3 நம்பருமே கரெக்டாக ஒரு பேட்டர்னை வந்து கொடுத்துட்ருக்கான். ஸோ அதே மாதிரி இந்த வீக்கும் வந்து இந்த ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ அப் ஆகிருக்கு. ஏன்னா வந்து அந்த வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு நம்பர் அடிக்கிறான் அப்படின்னா அதோட கண்டினியூஸ் நம்பர், அதாவது பவர் நம்பரை வந்து அவன் கண்டிப்பாக வந்து அடுத்த வாரத்துக்கு வந்து அவன் கேம்குள்ளே கொண்டு வந்துடுவான். ஸோ அதே மாதிரி அந்த பேட்டர்னை வச்சு தான் நாளைக்கு 914 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு கெஸ்ஸிங் நம்பரை கொடுக்குறேன். இது ஒரு நல்ல பேட்டர்னு, ஒரு நல்ல கெஸ்ஸிங்கு. ஸோ ஏசியில் வந்து நீங்கள் 94 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. பிசியில் வந்து 14 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு நல்ல பேட்டர்னு. ஸோ இதை ட்ரை பண்ணி நீங்கள் நாளைக்கான ஒரு வினிங் நம்பர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோ வந்ததும், நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.